ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயர். ஸோ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட குன்றத்தூர் முருகன் கோயில் போக போகிறோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூ வாங்க போகிறோம். விளக்கு வாங்கணுமாமா? நாங்கள் காலைல 6 மணிக்கு வந்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமே இருக்காதுன்னு நினச்சோம். பட் காலைல 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6-6:30 பயங்கரமான கூட்டங்கிறது இருக்குது. ஸோ இந்த புளிசோறு இந்த வெண்பொங்கல் தான் நம்ம பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். விடுதலை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீக்ஸ் வரும்ல, அந்த வலி நெடுக காட்டு மல்லி காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அது. அதாவது அந்த மல்லிகைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து காட்டில் வந்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மரத்துலேயே வந்து அப்படியே மலரும் அந்த மல்லிகைப்பூ. ஸோ அதுதான் வந்து எதுக்கு இப்போ வேகமாக கீழே போனீங்க, வேகமாக மேலே வரீங்க? எப்படி போய் பார்த்து கீழே போய் எப்படி எல்லாம் குடமெல்லாம் இருக்குது. ஓ, குடம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயர். ஸோ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட குன்றத்தூர் முருகன் கோயில் போக போகிறோம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகுது. ஸோ நான், அம்மா, அப்பா வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். ஸோ இந்த குன்றத்தூர் முருகன் கோயில் போயிட்டு ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குது, எப்படிலாம் கூட்டம் இருக்குது, அங்கே என்ன பண்ண போகிறோங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ டைம் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். அதனால தான் இப்போ தான் விலாகே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் ஏறிட்டு நான் அப்படியே விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம குடும்பம் நம்மளுக்காக இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஏறி என்னப்பா முருகன் பாட்டே கேட்டுட்டு இருக்கீங்க? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். என்ன ஒன்று ஆச்சுன்னா இங்கே பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டாகவே இல்லை. ஸோ ஒரு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விடணும் அங்கே விடணும்னு சொல்லவே இல்லை. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து இடம் பண்ணி விட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஹாய். ஹாய். எங்கே வந்திருக்கோம்? குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு சித்திரை ஒன்று இல்லையா, அதனால தான். ஓகே. ஸோ ஆக்சுவலி இங்கே ஏதாவது டிக்கெட் இருக்கா என்னன்னு தெரியல. டிக்கெட் பற்றி என்ட்ரன்ஸு தான். சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் விட்றதுக்கு இடம் இல்லை. ஒரு நல்ல இடமா பார்த்து செப்பல் விட்டுட்டு போகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதாவது பூக்கி வாங்குறீங்களா? பூ வாங்குறீங்களா? சரி, ஓகே, வாங்குங்க. அதுக்கே சரிங்க. எங்கேப்பா வாங்குறீங்க? எந்த பூ வாங்குறீங்க? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூ வாங்க போகிறோம். விளக்கு வாங்கணுமாமா? அப்பா இது மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது? 75 ஸ்டெப்ஸ் இருக்குது. 75 ஸ்டெப்ஸ். ஆக்சுவலி ரொம்ப குட்டி கோயில் போல், குட்டி மலை போல். குட்டி மலை மேலே கோயில். எத்தனை வருஷமாக இருக்குது இந்த கோயில்? அது தெரியலடா. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா மாடு எல்லாமே இருக்குது. இதுங்கப்பா, சொல்லுங்கள், எத்தனை வருஷம் பழமையான கோயில்? தெரியலையா அதை பற்றி தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நிமிஷம். ஒரு முட்டிற போகுது உங்களை அப்புறம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 75 படி ஏற போகிறோம். 75 படி ஏறி போய் சாமி கும்பிட போகிறோம். வலதுக்கா? அதாவது 75 படிக்கு ஏறிட்டு எண்ணிட்டு போக போகிறீங்களா? என்ன இது தனி வழியாக இருக்குது? அது தனி இது பொது வழி தான். வாங்க போகலாம். எது தெரியலப்பா, அது வந்து ப்ரீமியம் வழியாக இருக்கும். வாங்க நம்ம பொது வழியிலே போகலாம். அதே கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் காலைல 6 மணிக்கு வந்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமே இருக்காதுன்னு நினச்சோம். பட் காலைல 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6-6:30 பயங்கரமான கூட்டங்கிறது இருக்குது. அப்போ வந்து இது ஓப்பன் டைம் என்ன இந்த கோயில்? அப்போ 4 மணிக்கே இந்த கோயில் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. நீங்களாம் பிளான் பண்ணுறீங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு 3:30 கிளம்பிடுங்க. ஆனால் நம்ம போகிற வழி கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. இது பாருங்களேன், இந்த வழியில் கூட்டமாக இருக்குது. ஆனால் நாங்கள் பாட்டுன்னு ஸ்பீடாக வந்துட்டுருக்கோம் இந்த வழியில். என்னமாச்சு, ஏதோ ட்ரை பண்ணுறீங்க ரொம்ப நேரமா? கஷ்டமாக இருக்குது. ஒத்துக்கிறீங்களா வயசாகிடுச்சுன்ட்டு? ஓ, இது வேகமா? இங்கே போட்ட பத்திரத்தில் ஓடிட்டுருக்கு. ஓ ஃப்ரெண்ட்ஸ், அது இது போல் இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்குது. இது 100 ரூபா, இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. நம்ம இதில் போக போகிறோம். நம்ம இதில் போக போகிறோம்.
ஆக்சுவலி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அவசரம் கிடையாது. அதனால் 50 ரூபா வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொது வழியிலேயே வந்து போகிறோம் கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. அதுக்கே டிக்கெட் எங்க வாங்கணும்னு தெரியல 50 ரூபாய்க்கு. அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் இருக்குது. நாங்கள் பொது வழியில் கூட்டமே இல்லைன்னு நினச்சி வந்துட்டு இருந்தோம். பேசாமல் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா கொடுத்து ப்ரீமியம் தக்கல்லே போயிடலாமான்னு பார்க்குறோம். இப்போது செம அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஆக்சுவலி அங்கே படி ஏறி வந்தோமா, அங்கேருந்து டேரெக்டாக இங்கே போயிட்டா 100 ரூபா. அங்கேருந்து இப்படி வந்து இந்த ஒரு லைனில் போயிட்டு இந்த லைனில் போனோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா அதிகமாக. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா இலவசம். அங்கே போயிட்டு அது அங்கே ஜாயின் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த லைனில் போயிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் லைன் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதில் சீக்கிரமாக போக முடியுமான்ட்டு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஸோ சாமி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஆக்சுவலி நான் வெளியே போயிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்னங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ நான் வந்து சாமியெல்லாம் பார்க்குறத வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ நாங்கள் எடுக்கலை. பார்த்து தரிசனம் முடிச்சு வந்துட்டோம்ங்க. நன்றி நன்றி. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். சாமி பார்த்தாச்சு. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டோம், பார்த்துட்டு போகலான்னு நினச்சி பார்த்தாச்சு. ஆமாம், லிட்டரலி அந்த கூட்டத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். பாருங்க, ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா இலவசம் கூட்டம். அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கானது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கானது. ஆனால் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது. தயவுசெய்து நீங்கள் வரீங்க அப்படின்னா ஏர்லியாக பிளான் பண்ணிக்கோங்க. அதுவும் தமிழ் நியூ இயர்னால தான் இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா தரிசனம்லாம் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு இப்படி வந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான இடம்லாம் இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு கேமரா ஃபிளிப் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி நம்ம தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்தோம்னா இங்கே சாப்பிட்றதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பட் பே பண்ணி தான் வாங்கிக்கணும். ஓகே, ஸோ ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு வெண்பொங்கலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளி சாதமும் வாங்கியிருக்கோம். ஆமாம், ஸோ அது மொத்தமாக சேர்த்து 80 ருபீஸ் ஆகிருக்கு போல். அம்மா ஆன் பண்ணிட்டேன். புளிசோறு இருக்காதுங்க. ஸோ இந்த புளிசோறு இந்த வெண்பொங்கலும் தான் நம்ம பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா ஆச்சு. இங்கே வந்து டிக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச டிக்கெட் இருக்குது, 50 ரூபா டிக்கெட் இருக்குது, 100 ரூபா டிக்கெட் இருக்குது. வரவும் பிளான் பண்ணுறவங்க 4 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஐதீகம் போல். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைனாக வந்து பார்த்திங்கன்னா கல் வச்சு அடிக்கிட்டாங்க. எப்படிப்பா இருக்கு பொங்கல்? சூப்பர். பொங்கல் நல்லா இருக்குல்ல? எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஒர்த்து கைஸ், 80 ரூபாய்க்கு ஒர்த்து. கரெக்ட். கோயிலில் வந்து நம்ம அதை வாங்கி சாப்பிட்டாலே வந்து ஒரு டேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மயில் ரெக்கெல்லாம் இருக்குது. இது என்னப்பா பார்த்துவே? சரி, இங்கே ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெடி மாதிரி போகுது. ஆனால் இங்கெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருக்காங்க. ஏதோ விடுதலை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீக்ஸ் வரும்ல, அந்த வலி நெடுக காட்டு மல்லி காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அது. அதாவது அந்த மல்லிகைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து காட்டில் வந்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மரத்துலேயே வந்து அப்படியே மலரும் அந்த மல்லிகைப்பூ. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுவாங்க. என்னம்மா இது? மல்லிகைப்பூ, காட்டு மல்லிகைப்பூ. இங்கே பாரு, மொக்கு கூட மல்லிகைப்பூ மொக்கு மாதிரியே இருக்குது. பார்த்தியா? பார்த்தீங்களா? அப்படியே அந்த மல்லிகைப்பூலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்படியே அந்த மல்லிகைப்பூவே வந்து பார்த்திங்கன்னா பட் ஆனால் ஒரு மரத்தில். ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயோ அப்படியே போயிட்டுருக்காரு. இருன்னு காட்டுறேன். கத்துங்க, கூப்பிடுங்க. கத்துங்கம்மா. யாரு? கை காட்டுங்க. ஏமா சிரிக்கிறீங்க? அப்பா கை காமிச்சா.
எதுக்கு வேகமாக கீழே போனாலும் எதுக்கு மேலே வேகமும் மேலே வராது தெரில. அவர்கிட்டே கேட்போம், எதுக்கு இப்போ வேகமாக கீழே போனீங்க வேகமாக மேலே வரீங்க? எப்படி போய் பார்த்து வரல, கீழே போய் எப்படி எல்லாம் குளமெல்லாம் இருக்குது என்னன்னு. ஓ குளம் இருக்கு கைஸ். இங்கே யார் பையன் யார் அப்பா அம்மானே தெரில. 2 பேர் 2 சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட்னு ஓடிட்டுருக்காங்க. நம்ம வந்து பொறுப்பாக படியில் நடந்து போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு கிளம்பணும். நம்ம வந்து இப்போ வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 9:30 10 ஆக போகுது. ஸோ நம்ம எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டோம். ஸோ நல்லா இருந்தது. ஸோ நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வாங்க. ஸோ அந்த லைக்கு கமெண்ட்டு ஷேர் இதெல்லாமே பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.